பார்க்க போகிறது கிராமத்து நாட்டு வைத்தியத்தில் கீரைச்சாறு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்கள் பொன்னாங்கண்ணி கீரை, தக்காளி, எலும்பிச்சம்பழம், வெள்ளரிக்காய், பச்சை கொத்தமல்லி, புதினா, கருகப்பிள்ளை, நெல்லிக்காய், பிஞ்சி, வெள்ளைப்பூடு. 2 நெல்லிக்காயை வெட்டி இதில் போடுறேன். பொடியாக நறுக்கி போட்டுக்கணும். இப்போ அரை வெள்ளரிக்காயை அதில் வெட்டி போடுறேன். ஒரு தக்காளியை 2 வெட்டி போடுறேன். இஞ்சி இவ்வளோ தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது. அதே போல் வெள்ளைப்பூடு இவ்வளோ தான் போடணும். இப்போ மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருகப்பிள்ளை கொஞ்சம், கீரை ஒரு பிடி. இதை அரைச்சிக்கிட்டு வரேன். அப்படியே இந்த நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்படி நைஸாக அரைக்கணும். இதில் ஒரு சட்டியில் ஊற்றுறேன். அதில் கொஞ்சம் தண்ணியை வச்சு கலக்கிங்க. அது ஊற்றிட்டு அதில் எலும்பிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றுறேன். ஒரு பழம் புழிஞ்சு ஊற்றுனா போதும். அவ்வளோதான். நல்லா கலக்கி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், கீரைச்சாறு ரெடி ஆயிடுச்சு. இதை குடிக்கிறதுனால என்ன நன்மைகள்னாக்கா, சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இதை குடிச்சிங்கன்னா காலையில் சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. நிறைய காய்கறி சாப்பிடுங்க. நல்ல முட்டை, கறி எல்லாம் நல்லா சாப்பிடலாம். ஒரு வாரம் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் நார்மலுக்கு வரும். அதே மாதிரி தொடர்ந்து 6 மாதம் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா சுகரே வராது. நமக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு வைத்தியத்தை சொல்லியிருக்கேன். கண் பார்வை நல்லா தெரியும், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது கீரை சாரை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரியே அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நாட்டு வைத்தியத்தோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.